வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டில் அசைவக உணவுகள்லையும் இனிப்புகள்லையும் காய்கறிகள் சமைப்பதுலேயும் எல்லாத்துலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறது நம்மளுடைய தேங்காய் பால் தான். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம், தேங்காய் பால் ஒரு சுவையான கிச்சன் இன்க்ரீடியன்ட் மட்டும் இல்லைங்க. இது 100 வயசு வாழ்வதற்கான ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு மருத்துவ ரகசியம் தான் இது. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். தேங்காய் பால் குடித்தா என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும், யாரெல்லாம் குடிக்கலாம், இது எப்படியெல்லாம் குடிக்கலாம், எவ்வளவு குடிக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழு விவரங்களையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தமிழர்களின் சமையலுக்கு அடையாளமே நம்ம ஊர் தேங்காய் தான். நம்ம ஊரில் செய்யக்கூடிய சாம்பார், குருமா, பாயாசத்துக்கு எல்லாத்துக்குமே சுவையை கூட்டி தருவது நம்ம தேங்காய் பால் தான். ஆயுர்வேத மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, தேங்காய் பால் குடிக்கிறதுனால பிராண சக்தி கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழங்காலத்தில் மன்னர்களும் சித்தர்களும் தேங்காய் பாலை குடிக்கிறதா தினசரி பழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். தேங்காய் பாலில் லூரிக் ஆசிட் இருக்குது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதனால் நம்ம நோய் தாக்குதலில் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி மெக்னீஷியம் அண்டு பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. இதில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்மளுடைய தோலை இளமையாகவும் பளபளப்பாகவும் வைக்கிறதுக்கு தேங்காய் பால் உதவி செய்யுது. இதில் நல்ல கொழுப்புகள் இருக்கிறதுனால நம்மளுடைய மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்குது. இதில் அதிக அளவில் அயன் இருக்கிறதுனால நம்மளுக்கு இரத்த சோகையை நீக்கிறதுக்கும் இரத்தத்தை அதிக அளவில் நம்ம உடம்புல ஊறுறதுக்கும் இது உதவி பண்ணுது. அதாவது ஒரு கப் தேங்காய் பாலை நமக்கு தேவையான நல்ல கொழுப்புகளையும் ஆற்றல்களையும் விட்டமின் மற்றும் கனிமங்கள் எல்லாமே ஒரு கப் தேங்காய் பாலில் இருக்குது. தேங்காய் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 10 ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம். முதலாவது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். அதாவது கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தி இதய நோயை தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது மாரடைப்பு, இந்த மாதிரி வரக்கூடிய இதயம் சம்பந்தமான நோய்கள் அனைத்தையுமே தடுக்கும் வல்லமை கொண்டது இந்த தேங்காய் பால். ரெண்டாவது, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. இன்சுலின் ஹார்மோன்களுக்கு பேலன்ஸை கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது. மூணாவது என்னன்னா, எலும்புகளுக்கு நல்ல வலிமையை கொடுக்க செய்யுது. ஏன்னா இதில் அதிக அளவில் கால்சியம், பாஸ்பரஸ் நிறைந்திருக்கிறதுனால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. நாலாவது, மூளையுடைய சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அதாவது இதில் லூரிக் ஆசிட் இருக்கிறதுனால மூளைக்கு செல்லக்கூடிய செல்களுக்கு இது நிறைய ஆற்றலை கொடுக்குது. ஐந்தாவது, எடையை குறைக்கிறதுக்கும் எடையை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணுது. அதாவது எம்சிடின்னு சொல்லக்கூடிய ஃபேட் மெட்டபாலிசத்தை வேகமாக சிரிக்க வைக்கிறதுக்கு, மெட்டபாலிசத்தை வேகமாக ஆக்குறதுக்கு இந்த தேங்காய் பால் உதவி பண்ணுது. அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மெட்டபாலிசத்தை அதிகரிக்க சொல்லுவாங்க. அது இந்த தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய மெட்டபாலிசம் அதிகரிக்க செய்யும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த செய்யும். அதாவது வைரஸ், பாக்டீரியா தொற்றுக்கள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு இது பயன்படுது. அடுத்து ஏழாவது நன்மை என்னன்னா, தோல் அழகு. இதில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம முகங்களில் உள்ள பருக்களை கம்மி பண்ணவும், பருக்களை முழுமையாக போக்குறதுக்கும் இந்த தேங்காய் பால் உதவி பண்ணுது. முக்கியமாக முகத்தில் வரக்கூடிய முக சுருக்கங்களை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. முகத்தை பளபளப்பாக ஆக்கிறதுக்கு உதவி பண்ணுது. எட்டாவது நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. அதாவது வயிற்றில் சில பேருக்கு புண், அலர்ஜி இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. பாடி ஹீட்டாக இருந்தால் தேங்காய் பால் இல்லைன்னா இளநீரை நம்ம எடுத்துக்கிறலாம். இது வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றும் வல்லமை கொண்டது இந்த தேங்காய் பால். அடுத்து 9வது நன்மை என்னென்னா, ஆண்மை மற்றும் மகப்பேறு சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த தேங்காய் பால். அதாவது
பழைய நம்ம மருத்துவ சிகிச்சையில் இதெல்லாம் சொல்லப்படுது. அதனால் தினமும் நம்ம தேங்காய் பாலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, ஆரோக்கியமான முதுமையை தடுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. நம்ம உடம்புல வரக்கூடிய, அதாவது இந்த ஸ்கின் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்கும், ஏஜிங் ஆகும். அந்த ஏஜிங் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு இருக்குது. நம்மளுடைய உடம்புல உள்ள செல்கள் ஏஜிங் ஆகிறத ஸ்லோ பண்ணக்கூடிய தன்மை இந்த தேங்காய் பாலுக்கு இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே இளமையாக இருக்கணும், வயசே தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம தேங்காய் பாலை தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தேங்காய் பாலை எடுக்க முடியலைன்னா தேங்காயை 2 கீரல் அதை எடுத்து நம்ம சாப்பிட்டால் போதும். அதாவது 2 பீஸ் அதை இந்த தேங்காய் பாலை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம்ங்கிறத பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் 1/2 கப்பு தேங்காயை நம்ம திருவி அதில் பால் எடுத்து அதில் கொஞ்சம் வெந்நீர் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா பழங்களோடு கலந்து ஸ்மூத்தியாக ரெடி பண்ணி நம்ம தேங்காய் பாலை கொடுக்கலாம். அடுத்து பாயாசம், காய்கறி, சாம்பார் இதிலெல்லாம் தேங்காயை திருவி போட்டு நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது முக்கியமாக தேங்காய் பாலை அதிக அளவில் நம்ம எடுக்கக்கூடாது. 1 கப்புங்கிறது ரொம்ப போதுமானது. அதாவது தேங்காயோடைய 1/2 மூடியில் இருந்து 1 கப்பு பால் நம்ம எடுத்து குடித்தாவே நம்மளுக்கு போதுமானது. முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் தேங்காய் பால் எடுத்துக்கிறணும். தேங்காய் பால் குடிக்கிறதுனால சில பேருக்கு அலர்ஜி இருக்கும். அலர்ஜி இருக்கிறவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் நான் சொல்கிறேன். என்னுடைய பாட்டி தினமும் காலையில் உணவுக்கு முன்னாடி தேங்காய் பாலை குடிச்சிட்டு வர்றது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வயசு 85. ஆனால் அவங்களுக்கு கண் பார்வை நல்லா இருக்குது, முடியும் கருப்பாக இருக்குது. நீங்கள் போய் கிராமத்தில் உள்ளவங்களை சிலரை நீங்கள் பாருங்கள், அவங்க இன்னும் 95 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. அவங்களுடைய ரகசியம் என்னென்னா, வாரத்துக்கு 3 முறை தேங்காய் பால் குடிக்கிறது தான். இல்லைன்னா தேங்காயை உணவில் சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் சில பகுதிகளெல்லாம் எல்லா குழம்புலையும், முக்கியமாக சாம்பார், புளிக்குழம்பு, காரக்குழம்பு, எல்லா உணவுகளையும், மீன் குழம்புல கூட தேங்காயை ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம காரைக்குடி சைடில் போனோம்னா எல்லா குழம்புலையுமே வெண்டைக்காய் புளிக்குழம்பு முதற்கூடியும் தேங்காயை திருவி போட்டு தான் சாப்பிட்பாங்க. ஏன்னா தேங்காய் அவ்வளவு முக்கியம். நம்ம உணவில் டெய்லி நம்ம கொஞ்சம் தேங்காயை சேர்த்துக்கிறது நம்ம உடலுக்கும் சரி, நம்ம உள்ளத்துக்கும் சரி, அதாவது ஆரோக்கியத்தையும் அழகையும் கூட்டி தரக்கூடியது இந்த தேங்காய். மக்கள் அனைவரும் பொதுவாக கேட்கக்கூடிய சில கேள்விகளை பார்க்கலாம். அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் தேங்காய் பால் குடிக்கலாமா என்று கேட்கிறார்கள். தாராளமாக அவங்க குடிக்கலாம். ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவோடு குடித்தால் அது மருந்து, அளவுக்கு மீறினால் அது நஞ்சு. அளவோடு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து குழந்தைகள் குடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அவங்க குடிக்கிறதுனால அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படும். ஸோ தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த தேங்காய் பால் குடிக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அளவோடு குடித்தால் வெயிட் கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும். நண்பர்களே, தேங்காய் பால் ஒரு சாதாரண உணவு கிடையாது. அது நம்ம உடம்புக்கு இயற்கை கொடுந்த அருமருந்துங்க. ஆரோக்கியமாக அழகான நீண்ட நாள் வாழணும்னா வாரத்துக்கு குறைந்தது 3 முறையாவது தேங்காய் பாலை குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.